Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் இப்போ வந்து கடைசியாக வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு பெஸ்ட்டான அப்டேட்டை பற்றின விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே ட்ரை பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு சில அப்டேட்டை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முதலாவது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், அதாவது ஹைட் ஃபோட்டோஸ், உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஹைட் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் ப்ரைவசி. அடுத்தது வந்து மூன்றாவது குரூப் ஹைலைட். நாலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் ட்ரிக்ஸ். ஸோ இந்த 4 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு உதாரணங்களோட வந்து சொல்ல போகிறேன். ஓகே, முதலாவது அப்டேட் வந்து சொல்லியிருந்தேன் ஹைட் ஃபோட்டோஸ். உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஹைட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுவீங்க. சென்ட் பண்ணால் அது வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகும். அந்த மாதிரி சேவ் ஆகாமல் இருக்கிறது, அவர் வந்து ஃபோட்டோ வியூ பண்ணுற மட்டும்தான், ஆனால் அவரோட கேலரியில் வந்து ஃபோனில் வந்து சேவ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யலாம்? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெக்கார்டிங்கில் வந்து தரேன். ஓகே, இதில் இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஒரு சேட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ வந்து ஹைட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இவருக்கு ஃபோட்டோ அனுப்பினா, அதாவது நான் வந்து இன்னொரு மொபைல் வச்சுருக்கிறேன், மொபிட்டல், அதுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணணுன்னு சொன்னால் அது வந்து அந்த டிவைஸில் சேவ் ஆகும். அந்த மாதிரி சேவ் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் இதில் பாருங்கள், என்னோடய சேட்டுக்குள்ளே வந்து எந்த ஆளோட மொபைலில் வந்து சேவ் ஆகக்கூடாதோ அவரோட சேட்டுக்கு வேற வேணும். நான் வந்து சேட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், மேலே இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அட்வான்ஸ் சேட் ப்ரைவசின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ண வேணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு வந்து சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து அவரோட ஃபோனில் வந்து சேவ் ஆகாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது வாய்ஸ் ப்ரைவசி. நீங்கள் யாருக்காவது வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து போடுவீங்க, போடுற வாய்ஸ் மெசேஜ் வந்து எத்தனை தடவையும் அவர் வந்து தன்னோட வாட்ஸ்அப்பில் அந்த சேட்டில் போயிட்டு பார்ப்பேன். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் உங்களோட வாய்ஸை வந்து கேட்கலாம். பேக் பண்ணதும் அந்த வாய்ஸ் வந்து திரும்ப கேட்க முடியாது. ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் நார்மலாக வாய்ஸ் அனுப்புவோம், அதாவது இதில் வந்து கிளிக் பண்ணி வாய்ஸ் அனுப்புவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபியூஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து 11 செகண்டுக்கான வாய்ஸ் வந்து ரெடியாகி இருக்குது. நான் வந்து இதை சென்ட் பண்ண வேணும். ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு முதல் பாருங்கள், இதில் வந்து 1 டைமுக்கான ஒரு சிம்பிள் வந்து இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சென்டை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து இந்த மாதிரி தான் மெசேஜ் வந்து போகும். அவரோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ அவர் வந்து இந்த வாய்ஸை வந்து கிளிக் பண்ணி ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நான் வந்து போட்ட ரெக்கார்டிங்கை கேட்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணிவிட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த வாய்ஸை வந்து கேட்க முடியாது. இதுதான் வந்து வாய்ஸ் ப்ரைவசி. ஓகே, மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரூப் ப்ரைவசி. அதாவது நீங்கள் சில குரூப்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பட் எப்போ பார்த்தாலும் அந்த குரூப்லேருந்து மெசேஜ் கண்டபடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சரியான தொல்லையாக இருக்கும், என்னடா அடிக்கடி வந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு, எப்போ பார்த்தாலும் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லி. ஓகே, இப்படி ஒரு வார பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு? அதையும் வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட். எந்த குரூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அதிகமாக வருதோ அதுக்கு வந்து செய்யலாம். ஸோ ஒரு குரூப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கோகுல் டெக் குரூப்பையை வந்து காட்டுறேன். இதில் வந்து டைட்டிலில் வந்து குரூப் டைட்டிலில் வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே வந்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுவீங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபை இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஹைலைட்ஸ் இதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து ஜேர் மென்ஷன் பண்ணி ஏதாவது மெசேஜ் போடுறாங்களோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றது வந்து உங்களுக்கு வந்து யாராவது உங்களோட மெசேஜுக்கு ரிப்ளை யாராவது கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை வந்து மென்ஷன் பண்ணாமல் வர மெசேஜ் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வராது. நீங்கள் அந்த குரூப்புக்கு வந்து போனால் மட்டும்தான் பார்க்கலாம். ஸோ உங்களை யார் மென்ஷன் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு வந்து யார் ரிப்ளை பண்ணுறாங்களோ
அவங்கள மட்டும்தான் வந்து இதில் காட்டும். ஸோ ஹைலைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அலர்ட்லேருந்து வர டிஸ்டர்பன்ஸை வந்து தவிர்க்கலாம். ஓகே, கடைசி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் ட்ரிக். இது என்ன செய்கிறோன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸை தனித்தனியாக வந்து ஸ்டேட்டஸை வந்து வைப்பீங்க. ஆனால் இந்த அப்டேட்டை வந்து யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே அடியாக வந்து செட் பண்ணி ஒரே ஒரு ஸ்டேட்டஸை வந்து வைக்கலாம். என்ன மாதிரின்ற வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஸ்டேட்டஸ் ட்ரிக். இதுக்கு நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டேட்டஸ் போடுற இடத்துக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து போயிட்டு ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து நார்மலாக சென்ட் பண்ணுவீங்க. ஆனால் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸை வந்து நீங்கள் தனித்தனியாக போடும்போது 2-3 ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி வரும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லேஅவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 6 ஃபோட்டோ வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து என்ன மாதிரி வரணும்னு சொல்லி நீங்கள் வந்து இதில் மார்க் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியான டெம்ப்ளேட்ஸை வந்து இதில் வந்து செட் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து 3 ஃபோட்டோஸுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் 6 ஃபோட்டோஸுக்கு வந்து செட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் 2 ஃபோட்டோஸ் 4 ஃபோட்டோஸுக்கு வந்து செட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸில் வந்து வைக்கலாம். ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தான் 4 அப்டேட்டை வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்தது உங்களுக்கு வந்து தேவையான 4 அப்டேட்டை வந்து சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.